பீட்ரூட் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நமக்கு தெரியும். நிறைய சத்துக்கள், வைட்டமின்கள், தாதுக்கள் எல்லாம் இருக்கு. ஆனா சில பேர் பீட்ரூட் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்க. பீட்ரூட்ல ஆக்சலேட்டுகள் அதிகமாக இருக்கு. இந்த ஆக்சலேட்டுகள் சிலருக்கு சிறுநீரகத்துல கற்கள் உருவாக காரணமா அமையலாம். உங்களுக்கு ஏற்கனவே சிறுநீரக கல் பிரச்சனை இருந்தா அல்லது கல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தா பீட்ரூட் சாப்பிட்றத குறைச்சிக்கிறது இல்லைன்னா முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இரண்டாவதா, குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவங்க. பீட்ரூட்ல நைட்ரேட் நிறைய இருக்கு. இது உடம்புல நைட்ரிக் ஆக்சைடா மாறி ரத்த நாளங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். இது உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு நல்லது. ஆனா உங்களுக்கு ஏற்கனவே ரத்த அழுத்தம் கம்மியா இருந்துச்சுன்னா பீட்ரூட் சாப்பிட்டா ரத்த அழுத்தம் இன்னும் குறைஞ்சு தலை சுற்றல், மயக்கம், சோர்வு வரலாம். இதனால இவங்க பீட்ரூட் சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. சில பேருக்கு பீட்ரூட் சாப்பிட்டா அலர்ஜி வரலாம். தோல் அரிப்பு, தடிப்புகள், வீக்கம், மூச்சு விடுறதுல சிரமம், தொண்டை வலி, தலைவலி, வாந்தி போன்ற அறிகுறிகளும் ஏற்படலாம். உங்களுக்கு பீட்ரூட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது அறிகுறி வந்தா உடனே சாப்பிட்றத நிறுத்திட்டு மருத்துவரை பார்க்கணும். நான்காவதா, செரிமான பிரச்சனை உள்ளவங்க. பீட்ரூட்ல நார்ச்சத்து அதிகம். இது பொதுவா செரிமானத்துக்கு நல்லதுதான். ஆனா சில பேருக்கு, குறிப்பா எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி, அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் IBS மாதிரியான செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பீட்ரூட் சாப்பிடும்போது வயிறு உப்புசம், வாயு தொல்லை, வயிற்று வலி அல்லது வயிற்றுப்போக்கு வரலாம். அப்படிப்பட்டவங்க பீட்ரூட்டை அளவா எடுத்துக்கணும் அல்லது வேக வச்சு சாப்பிடலாம். பச்சையா சாப்பிட்றத தவிர்க்கணும். ஐந்தாவதா, நீரிழிவு நோயாளிகள். பீட்ரூட்ல நார்ச்சத்து இருந்தாலும் இதுல சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கும். அதனால நீரிழிவு நோயாளிகள் பீட்ரூட்டை அளவாக தான் சாப்பிடணும். அதிகமாக சாப்பிடும்போது ரத்த சர்க்கரை அளவு திடீர்னு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மருத்துவரை கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆறாவதா, பீட்டூரியா பிரச்சனை இருக்கிறவங்க. பீட்டூரியாங்கிறது பீட்ரூட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சிறுநீர் அல்லது மலம் சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறத்துல வர்றது. இது பொதுவா ஆபத்தானது கிடையாது. ஆனா சிலருக்கு இது உடம்புல இரும்புச்சத்து கம்மியா இருக்கும் போது வரும்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிற மாற்றம் இருந்தா பீட்ரூட் சாப்பிட்றத குறைச்சிக்கிறது நல்லது. ஏழாவதா, உடல்ல இரும்புச்சத்து அதிகமா இருக்கிறவங்க. பீட்ரூட்ல இரும்புச்சத்து இருக்கு. இது ரத்த சோகை உள்ளவங்களுக்கு நல்லதுதான். ஆனா உங்க உடம்புல ஏற்கனவே அதிகமா இரும்புச்சத்து இருந்தா பீட்ரூட் சாப்பிட்றத குறைச்சிக்கிறது நல்லது. ஆக பீட்ரூட் ஒரு நல்ல உணவுனாலும் இந்த மாதிரி சில உடல்நல பிரச்சனை உள்ளவங்க கவனமா இருக்கணும் அல்லது மருத்துவர் ஆலோசனைப்படி சாப்பிடணும். எந்த ஒரு உணவையும் அளவோடு சாப்பிட்றது தான் ஆரோக்கியத்துக்கு நல்லது.